தேர்தல் முடிஞ்ச பிறகும் இந்த விசில் சத்தம் மட்டும் குறையவே இல்லை நண்பர்களே. இன்ஸ்டாகிராம் போனா, சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் அவங்களே தான் வீடியோ போட்டு போட்டு அவங்களுக்கு நம்ம பதில் சொல்றது வேலையா இருக்கு. பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் கேஸ் விலை ஏறிடுச்சு, அதனால ஹோட்டல் நடத்துறவங்களெல்லாம் நடத்த முடியாம கஷ்டப்படுறாங்க. அதை பத்திலாம் கூட இங்க பேசுறதுக்கு, இந்த சமூக பிரச்சனைகள் பத்திலாம் பேச முடியல. இந்த தற்குறிங்க பத்தியே பேசிட்டு இருக்கோம். நேத்து பாருங்க, மதுரை கள்ளழகர் திருவிழா நடந்திருக்குது. அங்க போய் டீ விக்கிற வேலை என்ன இருக்கு சொல்லுங்க? அங்க போய் டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு கோவில்ல அவங்களுடைய தரிசனம் பண்ண விடாம அங்க அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். இது வேளாங்கண்ணி அந்த ஆலயத்துல போயிட்டு விஜய் வரேன்னு அறிவிச்சிருக்காரு, அதுக்காக இந்த பசங்க எல்லாம் போனாங்க. அவங்கள பிரார்த்தனை பண்ண சொல்லி விடாம அங்க போய் டிவிக்கேன்னு அங்க போய் எதுக்கு டீ வித்துட்டு இருக்கணும்? இதே பொழப்ப அலையிறானுங்க. அந்த ஃபாதரியார் உக்காந்துக்கிட்டாரு, அப்படியே எதுவுமே பேசல. ஆலயங்கள்ல, கோயில்ல இந்த டைமிங் வச்சு நல்ல நேரம் பார்த்து எல்லாம் பண்ணுவாங்க. அதை பண்ண முடியாம அப்படியே உட்காந்துட்டாங்க. அங்க போய் டீ விக்கிறேன்னு கத்திக்கிட்டு, சவுண்ட் விட்டுக்கிட்டு, செல்ல எடுத்துக்கிட்டு எல்லாம். தேர்தல் முடிஞ்சிருச்சுல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு போய் ஆலயமா போய் டீ விக்கணும் சொல்லுங்க? பப்ளிக்கு எதுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும்? பொதுமக்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை, வழக்கமா செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய சொல்லி விடாம டிஸ்டர்ப் பண்றாங்க. இந்த பசங்களாம் இந்த காலேஜ் படிக்கிற பசங்க, வேலைக்கு போற இளைஞர்கள், நான் கேட்குறேன், உங்களுக்குலாம் வேலை வெட்டியே இல்லையா? உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் கட்டுப்பட்டே நீங்களாம் நடக்க மாட்டீங்களா? இதே பொழப்பாத்தான் தெரியுவீங்களா? அவங்க போய் அவங்கவுங்க பொழப்ப பாக்குறாங்கல்ல, உங்களுக்கு மட்டும் என்ன நோக்கடு வந்தது? சரி, இந்த பசங்களை தான் கட்டுப்படுத்த முடியாது. காவல்துறை என்ன பண்ணுது? தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாம் இருக்கு, சட்ட ஒழுங்குலாம். என்ன பண்றாங்க? ஏன் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கல? காவல்துறையை மீறின சக்தி இருக்கு அந்த பசங்களுக்கு. கண்டிப்பா அடுத்த வாரம் திமுக ஆட்சி தான் வரும். போன டைம் கரூர் பிரச்சனையில விட்ட மாதிரி எல்லாம் விடுவாங்கன்னா நினைச்சிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க.